தினமும் கழிப்பறையில் 15 நிமிடங்களுக்கு மேல் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் ஆபத்துகள். சில பேரு மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடிய ஆர்வத்துல கழிப்பறையில ரொம்ப நேரம் செலவிட பண்றாங்க. இந்த பழக்கம் பைல்ஸ் மாதிரியான பல தீவிரமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல ரீல்ஸ் பார்க்கறதுக்கும், சேட் பண்றதுக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப அமைதியான இடமா பல பேர் தேர்ந்தெடுக்கிறது அவங்க வீட்டு கழிப்பறையத்தான். மொபைல் பார்க்குற ஆர்வத்துல சில பேர் 15ல இருந்து 30 நிமிஷங்கள் வரைக்கும் கூட டாய்லெட்ல உட்கார்ந்திருக்காங்க. இது சாதாரணமா தோணுனாலும் நாளடைவுல பல தீவிரமான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு டாக்டர்கள் எச்சரிக்கிறாங்க. கழிப்பறையில ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ மலக்குடல் அப்புறம் ஆசனவாய் பகுதியில இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல அதிக அழுத்தம் ஏற்படுது. இந்த தொடர் அழுத்தத்தால ஆசனவாயில வீக்கம் ஏற்பட்டு மூல நோய் உருவாகுது. இத பைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால மலம் கழிக்கிறப்போ கடுமையான வலி, அரிப்பு, வீக்கம் அப்புறம் ரத்தப்போக்கு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். சிறுநீர் பை அப்புறம் குடலை தாங்குறதுல பெல்விக் தசைகள் முக்கிய பங்கு வகிக்குது. கழிவறையில ரொம்ப நேரம் உட்கார்ந்து மலம் கழிக்க முயற்சி பண்றது இந்த தசைகளுக்கு அதிக அழுத்தத்தை கொடுக்கும். நாளடைவில் இந்த தசைகள் பலவீனம் அடைஞ்சு இயல்பா மலம் கழிக்கிறதுல சிக்கலை ஏற்படுத்துறதோட இடுப்பு பகுதியில பலவீனத்தை உண்டாக்கும். சில அரிய சூழ்நிலைகள்ல அதிகப்படியான அழுத்தத்தால மலக்குடல்ல ஒரு பகுதி ஆசனவாய்க்கு வெளியே நழுவி வரக்கூடிய அபாயம் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒரே நிலையில ரொம்ப நேரம் கழிவறையில உட்கார்ந்து இருக்கிறது கீழ் உடலுக்கான ரத்த ஓட்டத்தை குறைக்குது. இதனால இடுப்பு அப்புறம் தொடை பகுதிகள்ல தேவையற்ற அழுத்தம் ஏற்பட்டு கால்கள்ல மரத்து போன உணர்வு இல்லனா ஒருவித விரைப்பு மாதிரியான அசௌகரியங்கள் ஏற்பட செய்யலாம். பெரும்பாலான மக்கள் கழிவறையில அதிக நேரம் செலவிடுறதுக்கு மலச்சிக்கல் முக்கிய காரணம். குறைஞ்ச அளவுல நார் சத்து உணவுகள் சாப்பிடுறது, போதிய அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறது, அப்புறம் மலம் கழிக்கிறத தள்ளி போடுறது இதுதான் மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கழிப்பறையில அதிகபட்சம் 5ல இருந்து 10 நிமிஷங்கள் மட்டும் தான் செலவிடணும். இயல்பா மலம் வரல அப்படின்னா தொடர்ந்து உட்கார்ந்துகிட்டு முக்க கூடாது. உடனே எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் மலம் கழிக்கிற உணர்வு வர்றப்போ மட்டும்தான் கழிவறைக்கு போகணும். கழிப்பறைக்கு மொபைல் போன் கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை முற்றிலுமா தவிர்த்திடணும். போன் பார்க்க ஆரம்பிச்சால் நேரம் போறதே தெரியாது. உங்களுக்கு அறியாமலே நீங்க ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துருவீங்க. உங்களுக்கு தொடர்ந்து மலச்சிக்கல் இருந்தா, மலம் கழிக்கிறப்போ கடுமையான வலி இல்லனா ரத்தப்போக்கு இருந்தா, அதை அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெறது அவசியம்.